ஹலோ ஆல், இன்னைக்கு தாஷிராவோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா. மோஸ்ட்லி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே எங்கள் வீட்டில் இப்படி தான் போகும். நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சேன்னா தார் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துருவான். அவனுக்கு நான் என்னென்ன செய்கிறேன்றதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஷீரா வந்து சாமி ரூம் பக்கம் வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு பத்தி வாடை அப்புறமேட்டு சாம்பிராணி வாடைலாம் அவளுக்கு பிடிக்காது. அதனால் இவனுக்கும் கொஞ்சம் பிடிக்காது தான். ஆனால் வந்து நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு உட்காந்து பொறுமையாக பார்க்குறது தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நான் என்னென்ன செய்கிறேன்னு பார்த்துட்டே இருக்கான். சாம்பிராணி எடுத்தால் அவனுக்கு தான் அந்த பிரசாதத்தை எடுத்து கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக பிள்ளை வெயிட் பண்ணும். பாருங்கள், என்னை வந்து உட்காந்து எப்போ மம்மி கொடுப்ப அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டே இருப்பான். உட்காருடா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் உட்காந்து அழகாக ஸ்டார்டிங் டு எண்டிங் நல்லா உட்காந்து பொறுமையாக கவனிப்பாங்க. இவன் சின்ன வயசுலேருந்தே எல்லா டாக்ஸும் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஷீரா அப்படி கிடையாது. இவன் வந்து நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்குள்ளே மண்டையை உள்ளே விட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னு ஒரு சூப்பர்வைசர் வேலை இவன் நல்லாவே பார்த்துட்டே இருப்பான். அது வந்து மோஸ்ட்லி டாக்ஸ் பேரண்ட்டுக்கு தெரியும், கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நீங்களும் பெட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வளர்த்து அது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ராஜபாளையம் டாகா அது காவலுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இவங்களும் க்யூட்டான விஷயம் நிறைய செய்வாங்க. இப்போ பாருங்கள், அந்த அம்மணி வந்து வரவே மாட்டாங்க சாமி ரூமுக்குள்ளே. நம்ம தான் அவளுக்கு போய் தீபார்த்தனை காட்டணும். எப்போவுமே நான் தீபார்த்தனை காட்டினா 2 பேருக்கும் காட்டுவேன். ஏன்னா வந்து இவங்க தான் சாமி மாதிரின்னு நான் நினச்சிக்குப்பேன் எப்போவுமே. நானும் என் ஹஸ்பண்டும் சரி, இவங்க 2 பேர்த்தையும் ஒரு சாமி மாதிரி தான் நாங்கள் நினச்சிப்போம். இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்கிறனால வெளியே கதவை திறந்து வச்சும் ஒருத்தி வெளியே போகாமல் ஹால்லேயே நல்லா சமத்தாக இருந்துகிட்ருக்கா. அவள் வந்து அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது. ஓடிடுவா, கதவை திறந்தாலே வெளியே ஓடி போய் மாடிக்கு ஓடிடுவா. டெய்லி மாடிக்கு போய் 2 பேருக்கும் வாக் பண்ணுறதுல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஈவினிங். ஆனால் இன்னைக்கு கிளைமேட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் மழை தூருது. மழைனாலே கொஞ்சம் 2 பேர்த்துக்கு பயம். அதனால் வெளியவே போகாமல் சமத்தாக உள்ளே இருக்கிற மாதிரி ஆக்ஷனை போட்டுட்ருக்காங்க. இப்போ 2 பேரும் பிரசாதத்துக்காக வெயிட்டிங்க. நான் பிரசாதம் கொண்டு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுப்பேன். அதை சாப்பிட்டுட்டு திருப்தி ஆயிடுவாங்க. நான் வந்து அடுத்த கொஞ்சம் கிளிப்பில் வந்து ஆட் பண்ணுறேன். டெய்லி வந்து ஈவினிங் வந்து எப்படி மாடியில் போய் இவங்க வந்து வாக்கிங் போவாங்கன்னு சும்மா ஒரு மற்ற நாள்லாம் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் நான் இதை பற்றி எலாபரேட்டாக வீடியோ போடுறேன். உங்களுக்கும் ராஜபாளையம் டாக் வளர்க்கணும்னு ஆசைன்னா கண்டிப்பாக வளங்க. அதுவும் ஃப்ரெண்ட்லியான டாக் தான். ஆனால் அதை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ராஜபாளையமோட கேரக்டர் வந்து நிறையா மேல் ஃபீமேல்னு பிரித்து வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.